நம்முடைய சிந்தைக்காக, நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி சண்டை போடாமல் வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்தார், நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை மையமாக கொண்டு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திர அடையாளமாக அந்த மனிதனை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 1 கடைசி. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வாரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமென். ஆமெனுக்கு பஞ்சம் இருக்க கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. உற்சாகமாக நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க. வசனத்தை நல்ல அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஆம் என்றும் ஆமேன் என்று வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்லுகிற வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன். ஆத்மா உயிருள்ள ஆத்மாவா இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவிக்கிறார், அவர் எங்களை தப்புவிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். கடந்த காலங்களை திரும்பி பாருங்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023வது வருஷத்தை நாம் துவக்கினோம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு அனுசாரியாக இருந்தார், நமக்கு அடைக்கலமாக இருந்தார், நமக்கு கேடகமாக இருந்தார், நமக்கு பலனாக இருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனையை தாண்டி வந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டத்தை பார்த்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ தடைகளை தாண்டி இருக்கலாம், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை தாண்டி வந்திருக்கலாம், சோதனைகளை தாண்டி வந்திருக்கலாம், வேதனைகளை தாண்டி வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எப்படியோ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட செல்லுகிற கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த கண்மலையாக இயேசு நம்மோடு கூட வந்ததுனால 2023வது வருஷம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியில நானும் தைரியமா சொல்ல முடியும், நீங்களும் தைரியமா சொல்ல முடியும், அவர் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவித்தார். ஸ்தோத்திரம். தப்புவிக்கப்பட்ட மோசே அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இன்றைக்கு தேவ வார்த்தைகளை சொல்லுகிற கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே ஒரு குழந்தையாக பிறக்கிறார். பிறக்கும் போதே ஒரு பிள்ளையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே
பிரியமானவர்களே, தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாயின் வயிற்றிலே இந்த பிள்ளை பிறக்கும். இந்த பிள்ளை பிறந்து இந்த பிள்ளை இப்படி தேசத்துக்கு ஆசீர்வாதமா, கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னையும் உங்களையும் கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்படி முன்குறிக்கப்பட்டு தேவ திட்டத்தின்படி பிறந்த ஒரு மனிதனை சத்துருவானவன் அழிப்பதற்கு, நிர்மூலமாவதற்கு பல உபாய தந்திரங்களை செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையின் மேல தேவ நோக்கம் இருக்குமானால், அந்த பிள்ளையின் மேல தேவ கரம் இருக்குமானால், அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருப்பாரானால், ஆண்டவர் போகிற இடமெல்லாம் அந்த பிள்ளையை தப்புவித்து தீமை அணுகாதபடி, சத்துரு தொடாதபடி, அந்தகாரம் தொடாதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற மாந்திரியங்கள், பில்லி சூனியங்கள் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வாதமாய் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையை தேவன் நடத்துவார் என்பதற்கு வேதாகமம் சாட்சி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே குழந்தையாக பிறக்கிறான். பிறக்கும் போதே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. என்ன சட்டம் என்று சொன்னால், பிறக்கிற பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு வச்சுக்காங்க. பெண் பிள்ளையா இருந்தா உயிரோடு வச்சுக்காங்க. ஆண் பிள்ளையா இருந்தால் அவனை கண்டிப்பாக எங்க போடணும்? நைல் நதியில போடணும். நதியில போடணும் அப்படிங்கிற கட்டளை எகிப்து தேசத்திலே பார்வோனால் பிறப்பிக்கப்படுகிறது. ஓத்திரம். பார்வோனுக்கு தெரியும் பெண் பிள்ளை உயிரோடு இருக்கட்டும், ஆம்பளை இருந்தா அவன் நமக்கு விரோதமா எழும்பிடுவான்னு சொல்லி ஆண் பிள்ளைகளை நதியிலே போட்டு விடும்படி அங்கே ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றுகிறார். இது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நாம் சிந்தித்தால், ஸ்தோத்திரம், எப்போதுமே ஆண் பிள்ளைகளுக்கு எதிராக போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆமென். நான் எழுத்தின்படி சொல்லவில்லை, ஆவியின்படி சொல்லுகிறேன். புரியுதா? எப்போதுமே ஆண் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும். ஸ்தோத்திரம். என்ன ஆண் பிள்ளைக்கு போராட்டம் இருக்குன்னா, பெண் பிள்ளைன்னா யாரு? எப்போதும் சத்தியத்தை கற்றாலும் அறிந்து உணராதிருக்கிறவர்கள் என்ன பிள்ளைகள்? பெண் பிள்ளைகள். இப்போ பெண் பிள்ளைகள்லாம் யாருன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது சத்தியத்தை கேட்டாலும், எப்போது சத்தியத்தை சொன்னாலும் அறிந்து உணராதிருக்கிற பெண் பிள்ளைகள். அது ஆணா இருந்தாலும் பெண்ணுதான். ஆண் பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன? சகலத்தையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஆளுகை செய்கிறவன் பெண்ணா இருந்தாலும் அது ஆணுக்கு சமம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருங்க பெண் பிள்ளையா இருக்கிறீங்க? பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் நல்ல விளங்கிட்டு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆண் பிள்ளையா இருக்கிறீங்க? சபைக்கு ஆண் பிள்ளைகள் தேவை, கர்த்தருக்கு ஆண் பிள்ளைகள் தேவை, தேசத்திற்கு ஆண் பிள்ளைகள் தேவை. சாத்தானை மேல் ஆளுகை செய்கிற, பாவத்தின் மேல் ஆளுகை செய்கிற, பிசாசின் மேல் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளைகள் என் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. சத்தியத்தை எப்போது கற்றாலும் அறிந்து உணராதிருக்கிற அவர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள். அதுக்கு உணர்வே இருக்காது, என்னத்தை சொன்னாலும் உணர்வு இருக்காது. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் இல்லாமல் நம்முடைய சபை முழுவதும் ஆண் பிள்ளைகளால் ஆவியானவர் நிரப்பி இருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப ஆண் பிள்ளைக்கு மேல எப்போதுமே பார்வோனுக்கு ஒரு கண் இருக்கிறது. ஆண் பிள்ளைகளை நதியில போடு, பெண் பிள்ளைகளை உயிரோடு வை. ஸ்தோத்திரம். அப்ப ஆண் பிள்ளைகளை நதியில போடுன்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. யோசித்து பாருங்கள். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய பார்வோன் சட்டம் சொல்லுகிறது, எகிப்து சட்டம் சொல்லுகிறது, நதியில போட்டு. எத்தனை பேர் போட்டாங்களே தெரியல. ஆனா சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து எத்தனை தாய்மார்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி பிள்ளைய நதியில போட்டாங்கன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, தப்புவிக்கிற தேவன் மோசையோடு கூட இருந்தபடினாலே, சிறு வயதிலே அவனை குறித்த ஒரு தேவ நோக்கம் இருந்தபடினாலே, தேவ திட்டம் இருந்தபடினாலே,
3 மாதம் அம்மா ஒளித்து வைத்து பாதுகாக்கிறாள். 3 மாதம் குடும்பத்திலே பிள்ளை பிறந்ததே வாசனையே வெளியே தெரியாம மோசேனுடைய குடும்பம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து பிள்ளை அளவிடாம சத்தம் போடாம ஸ்தோத்திரம் பிள்ளை அப்படியே ஒளித்து பாதுகாக்கிறார்கள். 3 மாதத்துக்கு அப்புறம் பிள்ளைய ஒளிச்சு வைக்க முடியல. ஸ்தோத்திரம். ஓ, சட்டம் சொல்லுகிறது நைல் நதியில போடுன்னு சட்டம் சொல்லுகிறது. ஆனபடினாலே நைல் நதியில தானே பார்வன் போட சொன்னார். நைல் நதியில போட்டுறலான்னு சொல்லி ஒரு பெட்டியை ஆயத்தப்படுத்தி நாணல் பெட்டியை செய்து தண்ணி போகாத வண்ணம் அதற்கு பிசினும் கீழும் பூசி அதை ஆயத்தப்படுத்தி உள்ளே மோசே நல்லா படுத்து அப்படியே நித்திரை செய்கிற விதத்தில் ஆரோக்கியமா இருக்கும்படி நல்ல மெத்தைகள் அமைக்கப்பட்டு தண்ணீருக்குள் அநேக பிள்ளைகள் மாண்டு போனாலும் மோசே அதே நைல் நதியில தண்ணீருக்கு மேல கர்த்தர் அவனை மிதக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சட்டம் சொல்லுகிறது தண்ணீருக்குள்ள போடுன்னு சொல்லி எனக்கு அருமையான தேவ பிள்ளையே அதே தண்ணீரில மோசேயை கர்த்தர் மிதக்க வைத்தார். அதே தண்ணீரில மோசேயை கர்த்தர் மிதக்க வைத்தார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அருமையான தேவ பிள்ளையே, எந்த நைல் நதி உனக்கு விரோதமாய் வருகிறதோ அந்த நைல் நதியில அநேகர் முங்கி போயிருக்கலாம். அந்த நைல் நதி அநேகர் உயிரை வாங்கி இருக்கலாம். ஆனா அதே நதியில நீ சாக மாட்டாய், மிதப்பாய். அதே நைல் நதியில கர்த்தர் உன்னை மிதக்கப்படுவார். ஏன் தெரியுமா? உன் மேல தேவ அபிஷேகம், உன் மேல தேவ கரம், உன்னை குறித்த தேவ அழைப்பு உன் மேல இருக்கிறதுனால நதிக்கு கீழே முங்கி போக மாட்ட, மேல கர்த்தர் மிதக்க வைப்பார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அருமையான தேவ பிள்ளையே, அநேகரை நதி உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அநேக ஜீவனை நதி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அதே நதியில பாதுகாப்பா மோசே மிதந்து போகிறார், மிதந்து போகிறார். ஓ, அந்த நதி, அந்த தண்ணீர் சோதனைக்கு அடையாளம். சில சோதனையில உன் கண்ணுக்கு முன்னால அநேகர் நதியில முங்கி போய் இருக்கலாம். அந்த சோதனையில அநேகர் அழிந்து போய் இருக்கலாம். ஆனா அதே சோதனையில அதே தண்ணீரில நீ மிதக்கத்தக்க விதத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை தப்புவித்து, ஆண்டவருடைய தப்புவித்து, ஆண்டவருடைய தப்புவித்து, குடும்பத்தை தப்புவித்து, பிள்ளைகளை தப்புவித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கருமையான தேவச்சனமே, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர். தண்ணீர்ல உள்ள போய் முங்கி இருக்கணும். யாருக்குமே இந்த அறிவு வரல, யாருக்குமே இந்த ஞானம் இல்லை. பிள்ளை பெத்த எந்த குடும்பத்துக்கும் இந்த அறிவு இல்லை. ஆனா மோசே குறித்து தேவ நோக்கம் இருந்ததுனால கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்து அதே நைல் நதியில கர்த்தர் மிதக்க வைத்தார். ஸ்தோத்திரம். அப்போ நதிகள் உனக்கு விரோதமாய் அழிக்க வந்த நதிகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இரைச்சலிட்டு எழும்பின நதிகள், அலை திரண்டு வந்த நதிகளுக்கு மத்தியில தேவன் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே தப்புவிக்கப்பட்ட ஒரு 4 சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. முதல்ல மோசேயை கர்த்தர் நதிக்கு தப்புவித்தார். ஆமென், ஆமென். தண்ணீருக்கு தப்புவித்தார். சோதனைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். சோதனைகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். தண்ணீர்ல முங்கி போக மாட்டீங்க, கர்த்தர் நடக்க வைப்பார். சமுத்திரத்தின் மேல் நடந்து வந்த தேவன் அநேகரை சமுத்திரம் காவு வாங்கி இருந்தாலும், அநேகரை சமுத்திரம் அழித்திருந்தாலும், நீ சமுத்திரத்துக்கு மேல கர்த்தர் உன்னை நடக்க வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே பேதுரு காலத்துல நான் இருந்தேன்னு சொன்னா, ஒருவேளை நான் இயேசுவுக்கு ஒரு சீசனா இருந்தேன்னு சொன்னா அந்த பாக்கி எனக்கு கிடைச்சிருக்குமேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நான் இப்ப சொல்றேன், அந்த பாக்கியத்தை ஆவிக்கேற்ற பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உலக பிரகாரமான சமுத்திரத்தில் பேதுரு நடந்தாலும் ஆவிக்கேற்ற பிரகாரம் நம்மை அழிக்கும்படி வந்த சமுத்திரங்கள், நம்மை நிர்மூலமாக்கும்படி வந்த சமுத்திரங்கள், ஓ நம்மை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று நமக்கு விரோதமாக எத்தனித்து அத்தனை சமுத்திரத்துக்கு மேல நாம் முங்கி போகாமல் நம்மை நடக்க வைத்த கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு நல்ல கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சமுத்திரத்தின் மேலே என்னை நடக்க வைத்தார். தண்ணீரின் மேல் நடக்க வைத்தார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் ஆண்டவரே. தண்ணீருக்கு மேல நடந்து வந்தவன் நான், சமுத்திரத்தை கண்டவன் நான், அலைகளை பார்த்தவன் நான், போராட்டங்களை பார்த்தவன் நான், எதிர் அலைகளை பார்த்தவன் நான், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தவன் நான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். ஆனாலும் சமுத்திரத்தில் முங்கி போகாமல், மூழ்கி போகாமல், சமுத்திரத்தின் மேல, அலைகள் மேல, சோதனைக்கு மேல, பாடுகளுக்கு மேல கர்த்தரை நடக்க வைத்தாரே, என்னை தப்புவித்தாரே. அந்த தேவன் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது இரைச்சலிட்டு எழும்பின நதிகள், அலை திரண்டு எழும்பின நதிகள். ஸ்தோத்திரம். 93ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். எரேமியா 46:7 சொல்லுகிறது, மோதி அடிக்கிற நதிகள். இத்தனை நதிகளுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. தண்ணிக்குள்ள போக வேண்டிய மோசே தண்ணிக்கு மேல மறக்கிறான். ஸ்தோத்திரம். முதல்ல அவனுக்கு விரோதமாய் சத்துரு விரித்த வலை நதிதான். ஆரம்பத்துல நதிதான் அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் போராட்டமா வந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு. பிறந்த போதே என்னால் அழைக்கப்பட்ட என் தேவ பிள்ளைக்கு விரோதமாய் நதியை அடையாளப்படுத்துகிறாயா? அதே மனுஷனுடைய கையினால இந்த நைல் நதியை நான் ஒரு நாள் அடிப்பேன் பாரு, அது ரத்தமா மாறுன்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த நயல் நதியிலே அடிக்கும்படி கர்த்தர் அவன் கையில ஒரு கோலை கொடுத்து பார்வோனுக்கு முன்பாக சொல்லுகிறான், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு, இல்லாவிட்ட நதியை அடிப்பேன்னு சொல்றான். மோசே தன் கையில் இருந்த கோலினால் எகிப்தின் நயல் நதியை அடித்த போது அது ரத்தமாய் மாறிச்சு. 7 நாள் ரத்தமாய் மாறிச்சு. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? எது உன்னை அழிக்கும்படி உனக்கு விரோதமாய் வைக்கப்படுகிறதோ அதன் மேல ஒரு ஆளுகையை, அதன் மேல ஒரு அதிகாரத்தை, அதன் மேல ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதன் மேல ஒரு ஆளுகை, அதன் மேல் ஒரு அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். நைல் நதியில போட்டு அவனை அழிக்க நினைச்ச, நான் அவனை வளர்த்து, நான் அவனை ஆளாக்கி, அதே நைல் நதிக்கு மேல நான் அதிகாரத்தை கொடுத்து, அடிடா நைல் நதிய ரத்தமா மாறுன்னு சொல்லுகிற விதத்துல ஆண்டவர் வந்த பிரச்சனையின் மேல் அதிகாரம் என்கிற அந்த திறவுகோலை கர்த்தர் மோசேனுடைய கரத்திலே கொடுத்தார். இப்ப நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உன்னை அழிக்கும்படி சத்துருவானவன் உனக்கு முன்பாய் வீசின அந்த வலைக்கு, உனக்கு முன்பாய் உன்னை சத்துருவானவன் வைத்த அந்த கண்ணிக்கு, ஓ நீ அழிந்து போகாதபடி அவைகளின் மேல் ஒரு ஜெயத்தை இந்த மாதம், இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு தருகிறார். ஒரு ஜெயத்தை தருகிறார், ஒரு ஜெயத்தை தருகிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். அழிக்க முடியாது. அதன் மேல் ஒரு ஜெயம், அதன் மேல ஒரு ஜெயம். பிரைஸ் தி லார்ட். விட்டார் ஆண்டவரே. அடுத்து பார்க்கிறாரு, என் மோசே நைல் நதியில தள்ளி விட்டு கொல்ல பார்த்தல, அதே நைல் நதிக்கு நேரா முதல்ல கோலை அடிச்சா, இப்ப கோலை நீட்டுவா. நீட்டும் போது அதே நைல் நதியில் இருந்து தவளைகள் எல்லாம் வரும் பாரு. எகிப்து எல்லா தவளைகளால் மூடும் என்று சொல்லி, ஓ கோலை நதிக்கு நேரா நீட்டினா நதிக்குள் இருக்கிற தவளைகள் எல்லாம் எகிப்து தேசத்தை அப்படியே மூடிக்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நதிக்கு மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். இப்ப மோசேயை தப்புவித்த ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? மோசேயை தப்புவித்த ஆண்டவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தப்புவிக்கிற ஆண்டவர் 2 மோசே சிறு குழந்தையா இருக்கும் போதே நதிக்கு தப்புவித்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி
மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். இரண்டாவது மோசேக்கு விரோதமாய் வந்த இரண்டாம் ஆபத்து. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ இரண்டாம் ஆபத்து வருகிறதுன்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறது போல இரண்டாம் ஆபத்து வருகிறது. என்ன ஆபத்து? மோசே வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான், ஸ்தோத்திரம். இப்போ மோசேக்கு விரோதமா ஒரு ஆபத்து வருகிறது. பார்வோன் இப்போ என்ன செய்கிறான்? மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யாத்ராகமம் 18:4, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு மோசே எலியேசர் என்று பெயரிட்டான். மோசே சொல்றாரு, என்னை அழிக்கும்படி பார்வோன் பட்டயத்தை நீட்டினான், அந்த பட்டயத்திற்கு தேவன் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. முதல்ல மோசேயை ஆண்டவர் நதிக்கு தப்புவித்தார். இரண்டாவது மோசேயை ஆண்டவர் பட்டயத்திற்கு தப்புவித்தார். அல்லேலூயா. அதிகாரமுள்ள பார்வோன் மோசேயை அழிக்க வேண்டும், மோசேயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பட்டயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் அந்த பார்வோனின் பட்டயத்திற்கு மோசேயை கர்த்தர் தப்புவித்தார். இந்த வருஷத்துல மாதங்கள் நாட்களை திரும்பி பாருங்கள். அருமையான தேவ பிள்ளை, நமக்கு விரோதமா எத்தனையோ பட்டயங்கள் எழும்பி வந்தது, நமக்கு விரோதமா எத்தனையோ பட்டயங்கள் எழும்பி வந்தது. ஸ்தோத்திரம். அத்தனை பட்டயத்திற்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பொல்லாத பட்டயம், கொடுமையின் பட்டயம், வஞ்சகத்தின் பட்டயம், கொள்ளை நோயை போல சில பட்டயங்கள், வேதனையாகிய சில பட்டயங்கள், கர்த்தர் சத்துருவாகிய சில பட்டயங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தது. அநேக பட்டயங்கள் நம்மை அழிக்க வேண்டும், நம்மை கொல்ல வேண்டும், நம்மை நிர்மூலமாக்க வேண்டும், நம்மை ஒன்றும் இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராய் எத்தனையோ பட்டயங்கள் எழும்பி வந்தது. அது வியாதியா இருக்கலாம், அது பலகீனமா இருக்கலாம், அது உபத்திரமா இருக்கலாம், பிள்ளையினால வந்த சோதனையா இருக்கலாம், குடும்பத்தினால வந்த சோதனையா இருக்கலாம், உன் சரீர பலவீனமா இருக்கலாம், உன் பண பற்றாக்குறையா இருக்கலாம், அது உனக்கு தரித்திரமா இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எது உன்னை அழிக்க நினைத்ததோ அது உனக்கு ஒரு பட்டயம். ஆனாலும் அந்த பட்டயத்திற்கு தேவன் நம்மை தப்புவித்தார். அந்த பட்டயத்திற்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டு வாசல் வரைக்கும் வந்து போன பட்டயங்கள் எத்தனை, கழுத்து வரைக்கும் வந்து போன பட்டயங்கள் எத்தனை. பவுல் சொல்கிறார், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்தது, ஆனால் நாங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம், அவர் எங்களை தப்புவிப்பார் என்று கர்த்தரையே நம்பி இருக்கிறோம் என்பதனால கழுத்து வரைக்கும் வந்த பட்டயம், வீட்டு வாசல் வரைக்கும் வந்த பட்டயம், எத்தனை பட்டயங்கள் தோத்து போயிருக்கிறது தெரியுமா? அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், பட்டயங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எத்தனை பட்டயத்தை பிசாசு அனுப்பி பார்க்கிறான். ஸ்தோத்திரம். எத்தனை நேரம் அனுப்பி பார்க்கிறான். பட்டயத்தை அனுப்பி கொலை செய்ய, பட்டயத்தை அனுப்பி சங்காரம் பண்ண, பட்டயத்தை அனுப்பி ஸ்தோத்திரம் நிர்மூலப்படுத்த எத்தனை பட்டயங்கள் நமக்கு விரோதமாய் வந்தது. அன்பு தேவ பிள்ளையே, யோசித்து பாருங்கள். கர்த்தரின் கரம் மாத்திரம் நம்மோடு இருந்தது. சரீரத்துல பலன் இல்லை, ஆத்துமாவிலே ஜெபிக்க பலன் இருந்தது. நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி இருந்த அநேகர் நம்மை மறந்து போனார்கள். இயேசு நம்மை ஒருபோதும் மறக்கல. உறவுகள் கூட ஒரு அடி நமக்கு பின்னால் இருந்தது, கர்த்தர் நமக்கு முன்னால வந்து நின்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ எந்த சூழ்நிலையில நீ கடந்து போனாலும், நீ எந்த பாதையில கடந்து போனாலும், உனக்கு பின்னால் இருக்கிற ஆண்டவர் அல்ல, உனக்கு முன்னால நிற்கிற ஆண்டவர். நீ ஒரு பிரச்சனையை நீ பேஸ் பண்ணுவதற்கு முன்னால கர்த்தர் அதை சந்திக்கிறார். நீ ஒரு போராட்டத்தை நீ சந்திப்பதற்கு முன்னால் அது கர்த்தர் சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உனக்கு முன்னாலே போகிறார். அவர் உனக்கு முன்னாலே. அவர் விசுவாசிங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, ஸ்தோத்திரம்.
ஏதோ நான் போறேன், என் பின்னால இயேசு வரார் என்பது அல்ல. முன்னும் பின்னும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். முன்னும் பின்னும் என்னோடு கூட இருக்கிறார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னால் தேவதூதர்கள் நமக்கு முன்னால போறாங்க. அல்லேலூயா. ஓ, நீ போகிற இடம் ஒருவேளை கல் நிறைந்த பகுதியா இருக்கலாம். ஆனா அந்த கற்களினாலே உன் பாதம் தட்டி நீ இடறி போய் விடக்கூடாது என்பதற்காக உனக்கு முன்னாலே போய் உன் பாதம் இடறி போகாதபடிக்கு உன்னை கரத்தில் ஏந்தி கொண்டு போகிற தூதர்களை கர்த்தர் உனக்கு முன்பாய் அனுப்பி இருக்கிறார். உனக்கு முன்பாக அனுப்புகிறார். பின்னால் இருந்து வேடிக்கை பார்ப்பவன் மனிதன், முன்னால் இருந்து யுத்தம் பண்ணுகிறவன் தேவன். Praise the Lord. Hallelujah. எனக்கு என்ன தைரியம் அப்படின்னா என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. உனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு என்ன தைரியம்? உனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு என்ன துணிச்சல்? எனக்கு ஒண்ணு இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, அந்தஸ்து இல்ல, ஆஸ்தி இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு. உலகத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். ரட்சித்த இயேசு என்னோடு இருக்கிறார். இதுதான் நமக்கு பலன். அல்லேலூயா. இந்த பலத்தோடு ஓடிரணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பலத்தோடு ஓடிரணும். இந்த பலன் குறைந்தால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ குன்றி போவாய். அதனால கர்த்தருக்குள் இருக்கிற பலன் குறையவே கூடாது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பலன் கொடுக்கிறார். இந்த பலத்தை சார்ஜ் பண்றதுக்கு தான் கர்த்தர் பாருங்க நம்முடைய சபையில கொண்டு வந்து நம்ம ஆண்டவர் அப்படியே நிரப்பிட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். குறைய கூடாது. நிரப்பி 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 பாத்திரம் நிரம்பி வழிகிற விதம் வரைக்கும் கர்த்தர் நிரப்பி கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு விரோதமாய் வந்த பார்வோனின் பட்டயங்கள் எத்தனை தெரியுமா? நீ ஒண்டியா இருந்து என்ன செய்வ? நீ ஒண்டியா இருந்து என்னத்தை போராடுவ? பார்வோனின் பட்டயம் அல்லவா? எந்த பட்டயம் வந்தாலும், அவன் பட்டயமா இருந்தாலும், அவன் தகப்பனின் பட்டயமாக இருந்தாலும், சர்வ வல்லவரின் ஆயுதம், சர்வ வல்லவரின் கரம், கர்த்தரின் பராக்கிரமம் என் மேல் இருக்கிற வரைக்கும் பார்வோனின் பட்டயங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எத்தனை பட்டயங்கள் நமக்கு விரோதமா வந்த பட்டயங்கள் எத்தனை யோசித்து பாருங்கள். இந்த பட்டயத்துக்கெல்லாம் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல்ல எதுக்கு தப்புவித்தார்? நதிக்கு தப்புவித்தார். இரண்டாவது பட்டயத்திற்கு தப்புவித்தார். மூணாவது ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வழியிலே அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். ஆண்டவருக்கு மகிமை கொண்ட வசனம் வாஸ்தவம்னா கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. யார் கொல்ல பார்க்கிறா? கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு வயதிலே மோசே கர்த்தர் தெரிந்து கொண்டார். பார்வோனின் பட்டயங்கள் அவன் மேல் விழாதபடி அவனை தடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வனாந்தரத்துக்கு போனான். ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் பேசுறாரு. தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் திருப்பி கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ மோசையை கர்த்தர் அப்படியே கொல்ல பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா அன்பான தேவ பிள்ளையே? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆண்டவர் அன்றைக்கு தன்னுடைய ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? வாசிங்க 13ஆம் வசனம். ஆதியாகமம் 17:13. உன் வீட்டில் பிறந்த பிள்ளையும் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம்.
ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் கண்டிப்பாய் அவன் விருத்த சேதனம் அடைந்திருக்க வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இப்போ மோசையை அவன் தாய் வளர்க்கும் போது கற்பனைகள் பிரமாணங்களை சொல்லி மோசையை அவனுடைய தாய் வளர்த்தாள். ஏன்னா பார்வோனின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டாலும் பார்வோனின் அரண்மனையிலே அவனுடைய தாய் தான் அவனை வளர்த்தாள். பிரமாணங்களை சொல்லி கட்டளைகளை சொல்லி இந்த பிள்ளையை வளர்த்தாள். ஆனால் அவன் வாலிபனாகி ஸ்தோத்திரம் குடும்பமாகி ஆண்டவருடைய அந்த பிரத்யட்சமான தரிசனத்தை பெற்றும் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் மோசேனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யப்படல? விருத்த சேதனம் பண்ணப்படல. ஆண்டவர் கோபமானார். ஏன்னா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதி செய்கிற தேவன். எந்த ஆத்துமா விருத்த சேதனம் பண்ணப்படலையோ அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஒருவேளை மோசே சொல்ல 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 சிப்போரால் வேண்டாம் பர பார்த்துக்கலாம், வேண்டாம் பர பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு கரெக்டா ஆண்டவர் அந்த இடத்துல செக் வைக்கிறாரு. ஆண்டவர் அந்த இடத்துல கரெக்டா வந்து நிற்கிறாரு. இப்ப அவன் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய புத்தனுடைய நுனித்தோலை வெட்டி மோசைக்கு முன்பாக வீசி எறிந்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அன்றைக்கு பிள்ளைக்கு அங்கேயே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பிரத்யட்சமாய் ஒரு தரிசனத்தை கொடுத்து உன்னை கர்த்தர் அழைத்திருக்க, அழைப்பை பெற்ற நீ உன்னுடைய குடும்பத்தையும் சத்தியத்துக்குள் நடத்த வேண்டும். அழைக்கப்பட்ட நீ கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். அதில் ஏதாகிலும் ஒன்றிலே நீ தவறி போவாயானால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு எதிராகத்தான் இருப்பார். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால இன்றைக்கு ஒருவேளை யோசித்து பாருங்கள். வருஷத்தின் கடைசி 24ஆம் தேதியில வந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்துக்குள் நடத்துகிறோமா? நம்முடைய பிள்ளைகள் குறித்த வயதை அடையும் போது அவர்களுக்கு ஞானஸ்தான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவு வந்த போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? கிறிஸ்துமஸுக்கு நல்ல துணி வாங்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறோம். இது உனக்கு நல்லா இருக்கும், இது உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொடுப்போம். பரிசுத்தாவிய பெருமகளே, பரிசுத்தாவிய பெருமகளேன்னு சொல்லி கொடுத்திருக்கிறோமா பெற்றோர்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் உபவாசம் இரு, பரிசுத்தாவிய பெரு, பரிசுத்தாவிய நிரப்பப்படு, இனி காலம் செல்லாது, ஆவியை பெற்றுக்கொள். எத்தனை பேர் சொல்லி கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் பரிசுத்தாவியை போதித்திருக்கிறோம்? எத்தனை பேர் கட்டளைகளை போதித்திருக்கிறோம்? எத்தனை பேர் நியமங்களை போதித்திருக்கிறோம்? உலகம் மாறும், மனுஷன் மாறுவான், வேதம் மாறாது. மாறாத வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாறாத பிரமாணத்தை மனசுல வச்சு கர்த்தருக்காக வாழ்வாயானால் உன்னை தேவன் ஒருபோதும் அழிக்கவே மாட்டார். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லாமா? இப்படியாகிலும் சிச்சிக்கணுமே, எப்படியாகிலும் ஆண்டவரை பத்தி சொல்லணுமே, இப்படியாகிலும் ஆண்டவரை உள்ள புகுத்தணுமே. என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகிற வரைக்கும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் உள்ள வரக்கூடாது, சத்துரு உள்ள வரக்கூடாது. தோத்திரம். ஆடம்பர ட்ரெஸ் நிறைய இருக்கும், அதுல உன் கண்ணு போயிடக்கூடாது. நீ எந்த பக்தி முறையிலே வளர்க்கப்பட்டாயோ அந்த பக்திக்கும் அதற்கு அடையாளத்துக்கு ஏற்றபடி நீ வஸ்திரத்தை அணியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கை நீளமா இருக்கிற நாளும் உண்டு, கட்டையாய் வருகிற நாளும் உண்டு. தோத்திரம். டிசைன் மாறும், உலகம் மாறும், வேஷங்கள் மாறும், சத்துரு மாறுவான், எல்லாம் மாறும். நீ மாறக்கூடாது. அன்றைக்கு இருந்த சத்தியம், அன்றைக்கு கடைபிடித்த சத்தியம், அன்றைக்கு அறிந்த அந்த இயேசுவுக்காக நீ கடைசி வரைக்கும் வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையை போதிக்கிறது எங்களுடைய வேலை. கர்த்தர் சொன்னதை சொல்றது எங்களுடைய வேலை. கேட்கிறது உங்களுடைய கடமை. சகல நல்லொழுக்கத்திலும் பக்தியிலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க தேவன் நமக்கு ஞானம் தருவாராக. அல்லேலூயா. இனி வருகிற சந்ததி எப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த சந்ததியை, ஒருவேளை எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தேவ வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் கொடுத்த சந்ததியை இந்த பரிசுத்தத்தின் பாதையில நடத்துவதற்கு ஆண்டவர் வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஆண்டவர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிற மோசே, உனக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற, உனக்கு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிற, ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன பிரமாணம், கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணம் உனக்குள் நிறைவேறாமல் இருக்குமானால்
பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் தண்டிக்கிறாரா? கர்த்தர் சிச்சிக்கிறாரா? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? நான் உங்களை சிச்சிக்காவிட்டால் நீங்கள் வேசியின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறதே. சிச்சைகள் மனுஷனுக்கு வருவது அவசியம். ஸ்தோத்திரம். சில நேரம் கர்த்தர் சிச்சிப்பாரு. உடனே கர்த்தருக்கு முன்னால் ஏதாகிலும் குறைவுபட்டிருக்கிறேனா, ஏதாகிலும் குறைவுபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, சத்தியத்தை கடைபிடிப்பதிலே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே, ஆண்டவரே சபைக்கு வருவதிலே, ஆண்டவரே ஏதாவது எனக்குள் குறைவு இருக்கிறது ஆண்டவரே, யோசித்து பார்த்து சட்டென்று விளங்கிவிட்டது சிப்போராளுக்கு. உடனே அதை வனாந்தரம் என்று பாராதபடி உடனே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே குடும்பத்தோடு கூட்டிட்டு வாரான். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை பார்த்த உடனே சிப்போராளுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு. எகிப்து தேசத்துக்கு போவோம், கர்த்தர் அழைச்சிருக்கிறான்னு இவர் கூட்டிட்டு வர ஆரம்பமே எனக்கு எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கேன்னு சொல்லி உடனே தன் வீட்டுக்கு திரும்பி போனவள், மோசேயால் அனுப்பிவிடப்பட்டவள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே அவள் திரும்பி வருகிறாள். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இரண்டாம் வசனம். மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும். நல்லா கவனிங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சிட்டு, 10 வாதம் எல்லாம் முடிஞ்சு, ஸ்தோத்திரம், வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும் போது மோசையினால் அன்றைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்த சிப்போராலை எத்திரோ கூட்டிக் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏதாவது நமக்குள்ள குறைபாடு இருக்கிறதா? அதுவே நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். ஏதாவது ஒரு குறைபாடு, ஏதாவது ஒரு, யோசித்து பாருங்க. வருஷத்துல கடைசியில வந்துட்டோம். ஆண்டவர் நம்மை தப்புவிக்க இன்னும் அவர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாரு. நம்மை தப்புவிக்க விரும்புறாரு. நம்ம தப்புவிக்க விரும்புறாரு. ஏதாவது ஒரு குறைபாடு உனக்குள் இருக்கிறதா? அதை இன்றைக்கு அறிக்கை செய்து, ஒருவேளை பிரமாணத்தை மீறி இருக்கிறாயா, உடனே கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. சபைக்கு ஒழுங்கா வருவேன் ஆண்டவரே. சபை கூடுதலிலே நான் சரியா பங்கெடுப்பேன். விட்டு விட்டு நான் வரமாட்டேன் ஆண்டவரே. விடாமல் ருத்தை போல நான் வருவேன் ஆண்டவரே. சபை கூடுதலை விடமாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தருகிறதிலே 10இல் 1 நான் தசம பாகமாக கொடுப்பேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய பிரமாணம் ஒன்றையும் நான் மீற மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை மீற மாட்டேன் ஆண்டவரே. ஏதாயிலும் மீறி இருக்கிறோமானால், மீறுதல் நமக்குள் இருக்குமானால் இன்றைக்கே ஒப்புரவாகுவோம் என்று சொன்னார் ஆண்டவர் மீண்டும் அந்த தரிசனத்தை நமக்கு தந்து, மீண்டும் பரலோக கானானுக்கு நேராய் நம்மை வழி நடத்த நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் மேல அழைப்பு இருக்கு, உன் மேல தரிசனம் இருக்கு, உன் மேல தேவ கரம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பிரமாணத்தை இன்னும் நீ நிறைவேற்றல. நீ ஏன் உன் பிள்ளைக்கு விருத்தசேதன மண்ணலன்னா எப்படி நீ ஆண்டவருக்காக முன்னின்று ஜனத்தை நடத்த முடியும்? அதனால்தான் கர்த்தர் நீதி உள்ள ஆண்டவர் எதிர்பட்டு வந்து நிற்கிறார். அதை திருத்தி கொண்டார். மோசேனுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாக போனது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. நதிக்கு தப்புவித்த ஆண்டவர், பார்வோனின் பட்டயத்துக்கு தப்புவித்த ஆண்டவர், கீழ்ப்படையாமைக்கும் கர்த்தர் ஆண்டவர் தப்புவித்து மோசேயை கர்த்தர் அற்புதமாய் வழி நடத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்னை கல்லெறிய பார்க்கிறார்களே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் அப்பா? இப்போ மோசேயை நதி கொல்ல பார்த்தது, மோசேயை பார்வோனுடைய பட்டயம் கொல்ல பார்த்தது, கீழ்ப்படியாமையினாலே கர்த்தரும் கொல்ல பார்த்தார். 4வது வேதத்துல வாசிக்கிறோம், ஜனங்கள் அவனை கொல்ல பார்த்தார்கள், அவனை கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, ஜனங்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? பிரியமானவர்களே,
கல்லெறிகிற கல்லெறியும்படி எத்தனிக்கிற மனுஷர்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், யூதேயாவுக்கு போவோம் என்று சொன்னார். சீசர்கள் சொன்னார்கள், அவர்கள் உம்மை கல்லெறிய பார்க்கிறார்களே ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் குணம் மாறல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் குணம் மாறல. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் கற்களை கொண்டு எறிந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஸ்தோத்திர அநேகர் வார்த்தையினால் கற்களை போல எரிகிறார்கள். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், மனுஷனின் பட்டயத்திற்கு தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தரிசனத்தோடு போ, நீ தேவ திட்டத்தோடு போ, தேவ நோக்கத்தோடு போ. எந்த மனிதனும் உன்னை தடுக்க முடியாது. ஒரு நோக்கத்தோடு போனார், ஒரு திட்டத்தோடு போனார், ஒரு தரிசனத்தோடு இயேசு போனார். பிரியமானவர்களே, அற்புதம் நடந்தது. இன்றைக்கு எத்தனையோ மனுஷர்கள் உனக்கு விரோதமாய், எத்தனையோ மனுஷர்கள் உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ மனுஷ பட்டயங்கள் உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறா, தோத்திரம். அந்த மனுஷ பட்டயத்திற்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாத மனுஷர்களின் கைகளுக்கு தேவன் நம்மை தப்புவிப்பார். அதை விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பொல்லாத மனுஷரின் கைகளுக்கு தேவன் நம்மை தப்புவிப்பார். பொல்லாத சக்திகளுக்கு தேவன் நம்மை விலக்கி தப்புவிப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் அநேகர் உன்னை கல்லெறிய பார்க்கிறார்களா? சொற்களினால் எரிகிறார்களா? கற்களினால் எரிகிறார்களா? வார்த்தையினால் எரிகிறார்களா? வஞ்சகத்தினால் எரிகிறார்களா? ஓ, கொடூர பார்வையினால் உன்னை எரிகிறார்களா? ஓ தேவ பிள்ளையே, நீ பதறாத, நீ கலங்காதே. தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். இதுவரைக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார், இனிமேலும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லாமா? எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி சத்தமா, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நதிக்கு ஆண்டவர் தப்புவித்தார். பார்வோனின் பட்டயத்துக்கு ஆண்டவர் தப்புவித்தார். கீழ்ப்படியாமைக்கும் தேவன் பாடம் புகட்டி தப்புவித்தார். இறுதியாக மனுஷனின் கற்களுக்கு எதிராய், பட்டயத்துக்கு எதிராய் கர்த்தரை தப்புவிப்பார். என் குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய வேல் இருக்கிறது. என் குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. என் மேல் ஆண்டவர் பாதுகாப்பு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அறிக்கையிட்டு சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, நல்ல தைரியமா சொல்லுங்க. நான் ஒண்டின்னு நினைக்காத, நான் ஒருத்தன் நினைக்காத. என் கூட சேனைகளில் கர்த்தர் இருக்கிறார். என் கூட சேனைகளில் கர்த்தர் இருக்கிறார். என் கூட சேனைகளில் கர்த்தர் இருக்கிறார். ஜெபத்துல, தனி ஜெபத்துல சொல்லுங்க, குடும்ப ஜெபத்துல சொல்லுங்க, நடக்கும் போது சொல்லுங்க, சமையல் அறையில் இருக்கும் போது சொல்லுங்க, வேலை செய்யும் போது சொல்லுங்க, சகோதரர்கள் பைக்கில் போகும்போது சொல்லுங்க, கார் ஓட்டும் போது சொல்லுங்க, எங்க போனாலும் எங்க இருந்தாலும், படுத்தாலும் சொல்லுங்க, குளித்தாலும் சொல்லுங்க, நடந்தாலும் சொல்லுங்க. நான் ஒன்றிரு நினைக்காத, நான் ஒருத்தர் நினைக்காத. என் கூட சேனைகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கிரீடம் இல்லாத ராஜாக்கள். ஹல்லேலூயா. தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் நாம் தலைமையில் இருக்கிற கிரீடம். பரிசுத்த தைலம் என்கிற அபிஷேக கிரீடம் அவன் தலைமையில் இருக்கிறதுன்னு தெரிஞ்ச ஆளுக்கு தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் கிரீடத்தை கொடுத்து உங்களை அலங்கரிக்கிறாரு. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரியும். நான் ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு ஆளுகைக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு சேனைக்குள்ள இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆண்டவர் தப்புவிப்பார். 1ஆம் தேதி ஆரம்பித்து 24ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்தார். கடந்த காலம் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். இப்ப நீங்க போகும்போதும் இந்த நாள் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார். எத்தனை ஆகாத சிந்தை உள்ள வரும் தெரியுமா? எத்தனை ஆகாத எண்ணங்கள் உள்ள வரும் தெரியுமா? எல்லாத்துக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். இனிமேலும் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா நான் புதிய ஆண்டை சந்தித்தால் என்னை ஆண்டவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா! என்னை ஆண்டவர் தப்புவிப்பார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து என்னை ஆண்டவர் தப்புவிக்கிறவராகவே என் கூட கர்த்தர் இருந்தாரே, தப்புவிக்கிறவராகவே கர்த்தர் என் கூட இருந்தாரே, அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.